வாங்க மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் போகிறோமா? இல்லை, தஞ்சாவூர் ஏற்கனவே போய்ட்டோம். தஞ்சை பெருவுடையார் கோயில் ராஜராஜன் சோழன் கட்டினார். அது வேறு மாதிரியான கோயில். 1000 வருஷம் ஆயிடுச்சு. தமிழில் குடமுழுக்கு, அந்த குடமுழு இந்த குடமுழுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அந்த தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் கட்டுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியிருந்தேன். ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துக்கு ஒரு டூர் வந்திருக்காரு. அப்படி டூர் வரும்போது பல்லவ மன்னர் ஒருத்தர் கட்டின கோயிலை பார்த்து, இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டி நானும் ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையோ இல்லை ஏதோ ஒரு விருப்பமோ அதை ஆனதுக்கு அப்புறம் தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் எழும்பிச்சு. அவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆன கோயில் எந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் அப்படின்ற கோயில் தான் அது. காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் பல்வேறு சிறப்பு விஷயம் இருக்குது. இந்த கோயிலை எப்போ கட்டினாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ராஜராஜ சோழனே பார்த்து இன்ஸ்பயர் ஆன கோயில்னால் அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்? 1300 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட கிபி 700களில் எண்டில் கட்ட ஆரம்பித்து 800களில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோயிலை பார்த்து வியந்து போன ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டி முடிச்சுட்டு அவர் பாட்டு போய் சேர்ந்துட்டார். ஆனால் இந்த கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயில் மாதிரி பெருசாக இல்லைனாலும், ஆனால் இந்த கோயிலுக்குன்னு பல பெருமைகள் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அதாவது இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பிறவியோட இந்த இது முடிக்கணும், அடுத்த பிறவி எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த கோயில் கருவறையை சுற்றி ஒரு விஷயம் இருக்குது. அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிறவியும் கிடையாது, இதோடு உங்கள் பிறவியெல்லாம் முடிஞ்சிருது அப்படின்ற ஒரு நம்பிக்கை போயின்னு இருக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் கருவறை சுற்றி ஒரு வலம் வரணும். அதாவது நீங்கள் வலம் வரா மாதிரி ஈஸியாக அப்படியே பூந்து அப்படியே இப்போ அப்படிலாம் வந்துட முடியாது. அப்படியே நம்ம போகிறதுக்கே வழி இல்லாத மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள். ஒரு சின்ன சந்து, அந்த சந்து உள்ள பூந்து தான் உள்ளே போகணும். திருப்பி டவுன் வரும், அப்படியே இறங்கி அப்படி சுற்றிட்டு வந்தோன்னா திருப்பி மேலே போகிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் கீழே ஒரு இது மாதிரி இருக்குது. அது வழியாக போனால் மட்டும்தான் நம்மளுக்கு மறுபிறவி கிடையாதுன்ற நம்பிக்கை இது உள்ளே பூந்து இப்படி வெளில வந்தால் தான் இருக்குன்ற மாதிரி அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை தாண்டி கோவிலில் சிற்பக்கலையெல்லாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஏற்கனவே மகாபலிபுரத்துலேருந்து வேறு மாதிரியான சிற்பக்கலை, அந்த மகாபலிபுரத்தில் என்ன மாதிரி சிற்பக்கலை இருக்கோ அதுதான் இது இருக்குது. இந்த கோயிலெல்லாம் கட்டுறதுக்கு யார்ப்பா இதெல்லாம் கட்டுந்து, யார் அப்படிப்பட்ட ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜசிம்மன் ஒருத்தர் இருந்திருக்கிறாப்புல. அந்த ராஜசிம்ம ராஜா தான் இந்த கோவிலை கட்டுறதுக்கு பெரிய பங்காற்றிருக்காரு. அதுக்கப்புறம் மகேந்திரவர்மன் சில முடிச்சிருக்கிறாப்புல, அவுட்டர் வேலைலாம் முடிச்சிருக்கிறாப்புல. அதாவது தஞ்சை பெருவுடையார் கோயிலில் உள்ளே போனோன்னே ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கும். அந்த நந்தி சிலை ஆல்ரெடி சொன்னது தான், இதை பார்த்து தான் இன்ஸ்பயராகி எடுத்துருக்காங்க. அதனால் இந்த கோவிலையும் உள்ளே போனோன்னுமே கோயிலுக்கு வளாகத்துக்கு வெளியிலேயே ஒரு பெரிய நந்தி சிலை இருக்குது. அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் வேறு மாதிரியாக இருக்கும். அதே தாண்டி உள்ளே போனோன்னா கருவறையில் எப்படி சிவன் இருக்காருன்றத சாம்பிள் பீஸ் மாதிரி வெளியில் சிவலிங்கம் இருக்குது. அதாவது அஷ்டசோட லிங்கம் அப்படின்றாங்க. அதாவது 16 பட்டை இருக்க லிங்கம் வச்சுருக்காங்கன்றாங்க. நீங்கள் அந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அதாவது நார்மலாக இப்படி இருக்கும். இதில் பட்டை பட்டையாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் மேலேருந்து பார்க்கும்போது 16 பட்டைங்க போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே. இது இந்த கோயிலில் இருக்க லிங்கத்தோட சிறப்பான விஷயம். இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் உள்ளே போனோம் அப்படின்னா அந்த சிற்பக்கலையில் நம்ம மயங்கிடுவாங்க. நான்லாம் இப்போ வீடியோவில் பார்த்தே மயங்கிட்டேன். அப்போ நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்? வேறு மாதிரியான சிற்பக்கலை. இன்னமும் அந்த கோயில் எப்படி உருவாக்கினாங்க, கல்லால் உருவாக்கினதா இல்லை பல கலவையால் உருவாக்கினதான்றது இன்னும் புரியாமல் இருக்குது. அது இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பண்டின்ற ஒரு கலவையால் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கோயிலோட கல்லெல்லாம் நம்ம தடவி பார்க்கும்போது ஒரு சொர சொரன்னு இருக்குது, இது பாறாங்கல் மாதிரி இல்லை, அதனால் இது ஒரு பண்டின்ற ஒரு கலவையால் தான் அதை கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி கோயில் வளாகத்து உள்ள அப்படி போனீங்கன்னா ஒரு 58 சிற்பங்கள் இருக்குது. அந்த 58மே சிவனோட சுரூபங்களாக அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. இதில் இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. இதில் எல்லா இடத்துலையுமே உள்ளே போனால் எல்லா இடத்துலையும் சிங்கம் தான். ஒரே சிங்கம், இந்த பக்கம் திருமண சிங்கம், இந்த பக்கம் திருமண சிங்கம், எல்லா தூணியும் சிங்கம் தான் தூக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், ராஜசிம்மன் அதான் ராஜசிம்மன் போதே அவர் சிங்கன்றது இப்போ இதுவாகுது இல்லையா, அதனால் சிங்கம் ஃபுல்லாக வடிவமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே டைமில் கோயில் உள்ளே போயிட்டு அந்த வளாகம் தாண்டி
அந்த கருவறை இருக்கிற அந்த பர்டிகுலர் உள்ள போர்ஷனை வந்து யானைகள் வந்து தூக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி வந்து சிற்பங்கள் இருக்குது. அந்த கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இதில் நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் முடிஞ்சால் போய் பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு சிற்பக்கலை இது. நீங்கள் வந்து ரொம்ப வியப்படையக்கூடிய சிற்பக்கலை. இதில் என்ன ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம்னா, இது வந்து ஒரு பராமரிக்க முடியாத நிலைமையில் இருக்குது. எப்படி அதை சீர்படுத்துறது, சிலதெல்லாம் சிதலமடையுது. அது சிதலமடைஞ்சதெல்லாம் எப்படி நம்ம சீர் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அது என்ன கட்டிடக்கலை, அது என்ன கலவை, அது எப்படி உருவாக்குறதுன்னு தெரியாமல் அந்த சிதலமடைஞ்சதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஃபில் பண்ணாமல் அப்படியே கேப்போடு இருக்குது. இன்னும் சிதலமடைஞ்சுன்னு தான் போயின்னு இருக்குது. இதை தாண்டி வந்து அது உள்ளே வந்து ஒரு இடம் இருக்குங்க. அதாவது அங்கே சிவனோட ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. செவுத்துலேயே வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அது பக்கத்தில் வந்து 2 சிங்கம் வந்து தூண் இருக்குது. அந்த தூணில் வந்து ஒரு கை இப்படி இருக்கும் சிங்கத்துக்கு, இன்னொரு கை இந்த பக்கம் இருக்கும், இப்படி இருக்கும். என்ன அது சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, பின்னாடி வந்து ஒரு தியான மண்டபம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு தியான மண்டபம் இருக்குது. நீங்கள் தியானம் பண்ணணுன்னா இங்கே போய் தியானம் பண்ணுங்கன்ற மாதிரி அங்கே வந்து கை காட்டுறதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ளே போனோம்னா சின்ன குகை இருக்குது. அந்த இடத்துல நம்ம உட்காந்து தியானம் பண்ணுறவங்க தியானம் பண்ணலாம். அதே நேரத்தில் அதே இடத்துல நம்ம வந்து இப்போல்லாம் பெயிண்டிங்ஸ் வந்து ஏதோ வர்ணம்லாம் பூசின்னு இருக்கோம், கெமிக்கல்லாம் போட்டு பூசுகிறோம். ஆனால் அப்போது செடி கொடி மலர் அது இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மூலிகை பொடி மேலே உருவாக்குன அந்த கலவையை தான் வந்து அங்கே வந்து வர்ணம் பூசியிருக்கிறாங்க. அந்த வர்ணம் பூசியிருக்கிறது உங்களுக்கு இப்போவும் தெரியும். அதே நேரத்தில் வந்து அங்கே யோகா எப்படிலாம் பண்ணணும், தியானம் எப்படிலாம் பண்ணணுன்ற மாதிரி சில வந்து வடிவமைப்புகளை வந்து இப்பவும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு பெரிய ஒரு செவுத்துலேருந்து வெளில வந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சுவில் சிவலிங்கத்துக்குள்ளே பொழந்துன்னு வரா மாதிரி சிவன் வந்து அங்கே நிற்பாப்புல. அதுவும் வந்து ஒரு சிறப்பான அம்சம், வேறு மாதிரியான அம்சம். இந்த கோயிலில் பல்வேறு சிறப்புகள் இருந்துன்னு தான் இருக்குது. அதாவது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல வந்து சிங்கம் வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி வந்து எல்லா தூண்களும், அப்புறம் யானை வந்து கோவிலையே தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்க விஷயம், அப்புறம் அந்த கருவறை சுற்றி வர விஷயம், அதுக்கப்புறம் வந்து சிவலிங்கமே வந்து 16 பட்டையான சிவலிங்கம். நீங்கள் பார்க்கும் போதே வந்து சிவலிங்கம் பல பலன்னு இருக்குங்க. எண்ணெய் கிண்ணலாம் தடாதவே பல பலன்னு இருப்பாப்புல, அந்த மாதிரியான சிவலிங்கம். அதெல்லாம் தாண்டி வந்து அதோட கோபுரம், அந்த விமானம் வந்து வேறு மாதிரியான விமானம். அதுக்கப்புறம் நந்தி ஸ்டாச்சு. இதெல்லாம் தாண்டி வெளியில் போனால் ஒரு குளம் இருக்குது. அந்த குளமும் வந்து சிறப்பு வாய்ந்த குளம். இதெல்லாம் தாண்டி அதுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் போனால் அங்கேயும் வந்து சிவன் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளாக சிவன் வச்சுக்கிறாங்க. சிலது வந்து காணாதையும் போயிருக்குது, சிலது இப்பவும் இருக்குது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் வந்து அந்த தியான மண்டபம்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. அந்த மண்டபம் சின்ன குகை தான், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த இடத்துல இப்படி உள்ளே வந்து கருவறை சுற்றி வெளில வரும்போது மறுபிறவி கிடையாதுன்னு சொல்கிற விஷயம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது. நீங்கள் அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, நம்பிக்கை இல்லைன்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.